नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं बाहुदसेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगण रघुनाथान्वितं दं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्ण पादान् सगण ललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पति कोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. பாகவதம் மூன்றாவது புத்தகம் 10th canto, sorry, that canto, 10வது அத்தியாயம். ஹரேஷ்ணா மாதாஜி நம்பர் எழுத சொல்லுங்க. 10ல எவ்வளோ? 10ல இன்னைக்கு 17 மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீ வைரிகோ தேவ சர்க்க பஞ்சமோ யன்மயம் மனஹ षष्ठस्तु तमस सर्गो यस्त्वव बुद्धि कृत प्रभोः. हरे कृष्णा. மாதாஜி நான் படிக்கிறீங்களா படிக்கிறேன் மாதாஜி? மாதாஜி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு கிளம்பி போயிருவேன். மொழிபெயர்ப்பு. 5வது படைப்பு என்பது நற்குணங்களின் எதிரெதிர் செயல்களினால் ஆன கட்டுப்படுத்தும் தேவர்கள் ஆவர். அதில் மனமே ஒட்டுமொத்த சாரமாகும். 6வது படைப்பு உயிர் பொருளின் அறியாமை இருளாகும். இதுவே ஒருவனை முட்டாளாக செயல்படச் செய்யும். பொருளுரை: தேவ மண்டலத்தில் உள்ளவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஏனெனில் அவர்கள் அனைவரும் விஷ்ணு பகவானின் பக்தர்கள் ஆவர். விஷ்ணு பக்த ஸ்மிருதோ தெய்வ ஆசூரஸ் தத்வி பர்யயகா. பகவான் விஷ்ணுவின் பக்தர்கள் அனைவரும் தேவர்கள் ஆவர். மற்ற எல்லோரும் அசுரர்கள் ஆவர். இதுவே தேவர்கள் மற்றும் அசுரர்களின் பிரிவாகும். தேவர்கள் ஜட இயற்கை நற்குணத்தில் இணைந்து இருக்கின்றனர். மாறாக அசுரர்கள் ஆசை அல்லது அறியாமை குணத்தில் இருக்கின்றனர். தேவர்கள் அல்லது கட்டுப்படுத்தும் தெய்வங்கள் நடப்பு உலகின் பல்வேறு செயல்களுக்குரிய துறை நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். உதாரணமாக நமது புலன்களின் ஒன்றான வெளியினை எடுத்துக்கொள்வோம். அது ஒளியினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒளி சூரியனிலிருந்து வருகின்றது. அக்கதிர்களை கட்டுப்படுத்தும் தெய்வம் சூரிய தேவன் ஆவார். அதுபோல் மனதினை கட்டுப்படுத்தவர் சந்திரன் ஆவார். அறிவை பெறுவதற்கும் உழைப்பதற்கும் உரிய எல்லா புலன்களும் பல்வேறு தேவர்களினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பௌதீக செயல்களின் நிர்வாகத்தில் பகவானுக்காக துணைவர்களாக தேவர்களே இருக்கின்றனர். தேவர்கள் அனைவரும் படைக்கப்பட்ட பின்னர் பிற உயிர்கள் எல்லாம் அறியாமை இருளினால் மூடப்பட்டன. நடப்பு உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் உலகப் பொருள்களை ஆள வேண்டும் என்னும் மன இயல்பினால் பந்தப்படுத்தப்படுகின்றனர். பௌதீக உலகில் தலைவனாக ஒருவன் இருந்த போதிலும் அவன் பௌதீக பொருட்களின் முதலாளி என்னும் தவறான கருத்தினால் விளைந்த அறியாமையினால் கட்டுண்டவனாய் இருக்கின்றான். அவித்யா எனப்படும் பகவானின் சக்தியானது கட்டுப்பட்ட ஆத்மாக்களை குழப்புகின்றது. ஜட இயற்கையானது அவித்யா அல்லது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பகவானின் உண்மை பக்தர்களுக்கு அச்சக்தியானது வித்யா அல்லது சுத்த அறிவாகிறது. இதனை பகவத்கீதையும் உறுதி செய்கிறது. பகவானின் சக்தியானது மகா மாயையிலிருந்து யோக மாயையாக மாறி தூய பக்தர்களுக்கு தனது உண்மை தன்மையில் காட்சியளிக்கிறது. இவ்வாறு ஜட இயற்கை 3 நிலைகளில் செயல்படுகிறது. பௌதீக உலகின் படைப்பு விதி, அறியாமை மற்றும் அறிவு என்பவையே அம்மூன்று நிலைகளாகும். இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி
4வது படைப்பில் அறிவு சக்தியும் கூட படைக்கப்பட்டது. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் உண்மையில் மூடர்கள் அல்லர். ஜட இயற்கையின் அவித்யா செயலின் பாதிப்பினால் அவர்கள் மூடர்கள் ஆக்கப்படுகின்றனர். அதனால் அவர்கள் உரிய வழியில் தங்கள் அறிவை பயன்படுத்த இயலாதவர்களாக இருக்கின்றனர். அறியாமை இருளின் பாதிப்பினால் பிணிக்கப்பட்டுள்ள ஆத்மா பரமபுருஷ பகவானுடன் உள்ள அவனது உண்மையான உறவினை மறந்துவிட்டதோடு பற்று, வெறுப்பு, பெருமை, அறியாமை, தவறான அடையாளம் என்னும் பௌதீக பந்தத்திற்கு காரணமான மாயையின் 5 வகைகளினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ முதல் படைப்பு எப்படி பௌதிக எல்லைக்கும் ஆன்மீக எல்லைக்கும் இடையில் உள்ள அந்த மகத்தத்துவம். 2வது படைப்பு ஆணவம். அது மேபி இங்க ஜடப்படைப்பு அப்படின்னாலே ஆணவம் அப்படின்னா பொய் ஆணவம், பொய் கௌரவம், ஈகோ, ஃபால்ஸ் ஈகோ. இப்படி 2வது படைப்பு. இப்போ நம்ம 5ஆம் படைப்பு பார்க்க போறோம். 4ஆம் படைப்பு 3வது படைப்பு புலன் உணர்வுகள். 4வது படைப்பு அறிவு மற்றும் தொழில் திறமை. இப்ப 5வது படைப்பு பார்க்க போறோம். அதாவது தேவர்கள், கட்டுப்படுத்தும் தேவர்கள். அப்ப கட்டுப்படுத்தும் தேவர்கள் சத்துவ குணத்துல இருக்காங்க. அசுரர்களோ அவித்யை அப்படின்ற அறியாமையில மூழ்கி கிடக்குறாங்க. அப்ப சத்துவ குணத்தில் இருக்கும் தேவர்கள் பகவான் விஷ்ணுவையே வழிபடுகிறார்கள். விஷ்ணுவை தவிர யாரெல்லாம் மற்ற தேவர்களை வழிபடுகிறார்களோ அவங்க ரஜோகுணத்தினாலும் தமோ குணத்தினாலும் கட்டுப்படுத்தப்பட்டு அசுர குணமுடையவர்களாக திகழ்கின்றனர். இப்போ ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒரு கட்டுப்பாட்டு அதிகாரி. இப்போ நம்மளுக்கு புலன்கள், கண்ணுக்கு சூரியன் அதிபதி. அப்ப சூரிய கதிர்கள் யாரால கண்ட்ரோல் படுத்தப்படுது அப்படின்னா சூரிய தேவனால் கண்ட்ரோல் படுத்தப்படுது, கட்டுப்படுத்தப்படுது. மனத்துக்கு சந்திரன் அதிபதி. அப்போ இந்த சந்திரன் தேய்பிறை, வளர்பிறை அப்படின்னு எல்லாம் நான் பாக்குறோம். அப்ப அமாவாசை, பௌர்ணமி தினங்கள்ல இந்த மென்டலா அஃபெக்ட் ஆனவங்களுக்கு, மூளை பாதிக்கப்பட்டவங்களுக்கு, மனசு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா உக்கிரமா இருப்பாங்க. அந்த சமயத்துல அவங்க ரொம்ப தீவிரமா செயல்படுவாங்க ரஜோகுணத்துல. ஏன்னா அந்த சந்திரன் கட்டுப்பாட்டு அதிகாரி மனதிற்கு. அப்ப சந்திரன் ரொம்ப மோசமான, இப்ப ஜாதகத்துல போய் பாத்தீங்க அப்படின்னாலே சந்திரன் மோசமான நிலையில, உங்க ஜாதகத்துல மோசமான இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படும். மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நாம போய் பார்த்தோம் அப்படின்னா மனநிலை குழம்பியவர்கள் அங்க நிறைய பேர் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்ப சந்திரன் தான் அதுக்கு அதிபதி. அப்ப சந்திர தேவனை நீங்க வழிபடுங்க, சந்திரனுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் 30 முக்கோடி தேவர்கள் அதிபதிகளாக இருக்காங்க. மலைய வருணன் கண்ட்ரோல் பண்றாரு, இந்திரன் செல்வத்துக்கு அதிபதி, இப்படி பலர் அதிபதியா இருக்காங்க. அவங்கதான் அத பகவானுக்காக அந்த அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்துனாங்க. அவங்கதான் தேவர்கள் எனப்படுகிறார்கள். அப்போ பகவானுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அவங்க அந்த தொழிலை கரெக்டா நிர்வாகம் பண்ணிட்டு வர்றாங்க. எப்படி ஒரு உயர் அதிகாரி வச்சுக்கிட்டு ஒரு தொழில் அதிபர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மேனேஜர் வச்சிருக்காரு. அப்ப அந்த மேனேஜர் யாருக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னா அந்த தொழிலோட சொந்தக்காரருக்கு கட்டுப்பட்டவர். அப்ப அவித்யா எனப்படும் பகவானின் சக்தியானது கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களை குழப்புகிறது. இப்ப 2 மாயா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒண்ணு மகாமாயா, இன்னொன்னு யோகமாயா. மகாமாயா அப்படிங்கிறது ஜடத்தை கட்டுப்படுத்துறவங்க. அப்ப மகாமாயாவோட பிடியில தான் பக்தர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். நாம எல்லாமே இந்த ஜட உலகத்துக்கு வந்திருக்கிறோம், அறியாமையில இருக்கிறோம். அப்ப நம்ம மகாமாயோட பிடியில இருக்கோம். ஆனா எப்போ நம்மளுக்கு புரியுறதோ நான் பகவானுக்கு கட்டுப்பட்டவன், பகவானுடைய சேவகன் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வருதோ அப்போ நாம பகவானோட கண்ட்ரோல்ல கொஞ்சம் கொஞ்சமா போறோம். அப்ப பகவானோட கண்ட்ரோல் வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு. அந்த அறிவு நம்மளுக்கு தெளிவாகும் போது நான் இந்த ஜடத்துல அனுபவிக்க வந்தவன் அல்ல, நான் இங்க துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் உடல் அல்ல, நான் ஆத்மா. அப்ப நான் எங்க போனா ஆனந்தம் அடைய முடியும்? எல்லாருமே ஆனந்தத்தை தான் தேடுகிறோம், ஆனா இங்க கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இது ஆனந்தத்திற்கான உலகம் கிடையாது. அப்ப ஆனந்தம் பெற வேண்டும் என்றால் நாம கண்டிப்பா கோலோகத்துக்கு தான் போகணும்.
அப்ப இங்க வந்து 3 நிலைகள்ல ஜட இயற்கை செயல்படுது. படைப்போட விதி, அடுத்தது அறியாமை, அப்புறம் அறிவு. சோ படைப்போட விதி என்ன? இங்க வந்து நம்ம பகவானை விட்டு அனுபவிக்கணும்னு வந்தோம். அப்ப அந்த படைப்பு இயற்கையோட விதி என்ன செய்யுது? பகவானை விட்டு உன்னால அனுபவிக்க முடியாது. எப்படி ஒரு உடலிலிருந்து ஒரு அங்கம் நான் போய் தனியா அனுபவிக்கிறேன்னு விழுந்ததுன்னா அது எப்படி தவிக்கின்றதோ அது போல பகவானை விட்டு வந்து நாமெல்லாம் தவிச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா பகவான் வந்து நம்மள உடல்ல அந்த அங்கம் ஒட்டி இருந்தா மட்டும்தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். அப்ப பெரிய ஒரு நெருப்புல இருந்து விழுந்து விட்ட ஒரு கங்கு மாதிரி. அப்ப அந்த பெரிய நெருப்புல இருக்கும்போது நம்ம சுடர் விட்டு எரிய முடியும். ஆனா அதுல இருந்து தனியா விழுந்தா அந்த நெருப்பு கங்கானது தானாக அணைந்து சாம்பலாகி வீணாகி போகிறது. அது போல பகவானை விட்டு பிரிஞ்சு வந்த நாம் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா பகவானுடைய ஞாபகம் இல்லாம ஜட இயற்கையினால நான் இந்த உடல், நான் இந்த பெயர் எனக்கு, இந்த தொழில் எனக்கு, நான் IAS அதிகாரி, நான் ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படின்ற அடையாளங்களை, பொய் அடையாளங்களை வச்சுக்கிட்டு நான் தமிழன், நான் இந்தியன், நான் அமெரிக்கன் அப்படின்னு, நான் மனிதன் அப்படின்னு நிறைய பொய் அடையாளங்கள் இந்த ஜீவராசிகளுக்கு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அதை உண்மைன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நாம அந்த அடையாளங்களை எல்லாம் விட்டுட்டு ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாச, நான் பகவானின் சேவகன் அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது உண்மையிலேயே நாம அந்த அனுபவிக்கும் மனப்பான்மையை விட்டுட்டு பகவானுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம நித்திய ஸ்வரூபத்தை நாம் உணர முடியும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த பிரேமை என்கின்றது மறைந்திருக்கிறது. அந்த பிரேமை வந்து நம்மள பகவான்கிட்ட மறுபடியும் அன்பு தொண்டு செய்ய வைக்குது. அப்படி செய்யும் போது நம்ம மரணத்தின் போது எம் வாபி ஸ்மரன் பாவம், பகவானையே நினைச்சு நம்ம பகவானோட லோகத்துக்கே திரும்பி போயிடலாம், பேக் டு காடட். அடுத்தது ஸ்லோகம் 18. ஏன்னா நாம பகவானோட உண்மையான உறவை மறந்து விட்டோம். அதனாலதான் நமக்குள்ள பற்று, வெறுப்பு, பெருமை, அறியாமை, தவறான அடையாளம் இதெல்லாம் இருக்கு. இருமைகள் நிறைந்த இந்த ஜட உலகம். ஆனா ஆன்மீக உலகத்துல இருமைகளே கிடையாது. விருப்பு, வெறுப்பு, கோபம், மகிழ்ச்சி, பகல் இரவு, இந்த இருமைகளே அங்க கிடையாது. துவந்தங்கள் இங்க எல்லாமே துவந்தங்கள்னா இருமைகள். ஸ்லோகம் 18. ஷட்டிமே பிராகிருத ஷர்கா வைக்ருதா நபி மே ஸ்ருணு ரஜோ பாஜோ பகவதோ லீலேயம் ஹரி மேதசஹ. படிக்கிறேன் மாதாஜி. சரி. மொழிபெயர். மேலே கூறப்பட்ட படைப்புகள் அனைத்தும் பகவானின் புறசக்தியினால் ஆன இயற்கை படைப்புகளாகும். இப்பொழுது ரஜோகுணத்தின் அவதாரமான பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட படைப்புகளை பற்றி அறிவாயாக. படைப்பினை பொறுத்த மாட்டிலும் அவரது அறிவு முழுமுதல் கடவுளுக்கு இணையானதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ இங்க பிரம்மதேவர் வந்து ஒரு பக்தர், உயர்ந்த பக்தராக இருந்தாலும் ஏன் அவர் ரஜோகுணத்துல செயல்பட வேண்டி இருக்குது? இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஜடப்படைப்பு என்பது முக்குணங்களோட கலவை. இங்க உயர்ந்த குணம் கிடையாது. ஏன்னா இது ஜெயிலு. இந்த ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிற நாம எல்லாமே கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டாதான் பகவானோட ஞாபகம் வரும். அப்ப கஷ்டப்படுறவங்க தான் பகவானை நினைக்கிறாங்க. ஆர்த்தோ அர்த்தாச்சி ஜிக்ஞாசு ஞானேச்ச பரந்தப அப்படின்னு 4 விதமான நல்லோர்கள் பகவானை நாடுகிறார்கள். அதுல துன்பப்படுறவங்க ஒருத்தங்க. அப்ப துன்பப்படும் போதுதான் ஐயோ கடவுளே நீ எங்க இருக்க, ஏன் நீ பேசாம இருக்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், இப்படி பல கேள்விகள் நம்மளுக்குள்ள வந்து ஒரு கோயிலா போறோம். கடைசியில கிருஷ்ணர்கிட்ட வர்ற பக்தர்கள் ரொம்ப அரிது. அப்படி கிருஷ்ணர்கிட்ட வர்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த ஜடப்படைப்போட விதியை, இயற்கையோட விதியை இப்படித்தான், இங்க வந்தா அடிபட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன? பகவான் கிருஷ்ணரை வழிபடுவது அப்படிங்கிற அறிவு, அந்த வித்யா, அந்த ஞானம் வருகின்றது. இப்ப படைப்பினை பொறுத்த மட்டில் அவரது அறிவு முழுமுதற் கடவுளுக்கு இணையானதாகும். பகவானை பற்றி அறிந்து கொள்ளும் அறிவு கடவுளுக்கு இணையான. ஏன்னா குணத்தால் நாம ஒன்று, அளவால் வேறு, குணத்தால் ஒன்று. இதுதான் அச்சிந்திய பேத அபேத தத்துவா. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? எப்படி ரஜோகுணத்துல பிரம்மா படைப்பை மேற்கொள்கிறார், ஆனா அவர் ரஜோகுணத்துல படைப்பை மேற்கொள்கிறாரோ தவிர அவர் ரஜோகுணத்துக்கு உட்படல. அவர் அதற்கு அப்பாற்பட்டவரா இருக்கிறார்.
அதனாலதான் அவர் அடிக்கடி பகவான்கிட்ட சொல்றாரு, நான் வந்து படைப்பின் அதிபதி அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க, எனக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கீங்க, ஆனா ஆணவம் என்கிட்ட வரக்கூடாது தயவு செய்து அப்படின்னு பிரார்த்தனை வைக்கிறார். போன இதுல பார்த்தோம், பிரம்மாவோட பிரார்த்தனையில பார்த்தோம். அடுத்தது பதம் 19. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆ. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, படைப்பினை பொறுத்த மட்டிலும் அவரது அறிவு முழுமுதற் கடவுளுக்கு இணையானதாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க மாதாஜி. அப்ப ஆமாங்க. பிரம்மாவுடைய அந்த படைக்கிற தொழில இருக்கிற அறிவும் பகவானோட அறிவுக்கு இணையானது அப்படின்னு ஒப்பிடுறாங்களா மாதாஜி? படைப்பை பொறுத்த மட்டில் எல்லா பகவானுக்கு பல பல சக்திகள் இருக்கு. பராசை சக்தி விரைவ சூயதே அப்படின்னு சொல்லி எண்ணற்ற சக்திகள் இருக்கு. ஆனா இவருக்கு கொடுத்தது படைப்பினோட சக்தி. அப்ப படைப்பு சக்தி பொறுத்த மட்டும் பகவான் அவருக்கு இணையான சக்தியை பிரம்மாவுக்கு கொடுத்திருக்காரு. அப்ப பிரம்மா வந்து சக்தி ஆவேச அவதாரம். உங்களுக்கு எத்தனையோ கோடி டிபார்ட்மெண்ட் இருக்கு உலகத்துல. அப்ப பிரம்மாக்கு வந்து அந்த படைப்பினோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அறிவு அத்தனையும் தந்திருக்காரு. அதனாலதான் அவரால் இவ்வளவு ஜீவராசிகளை படைக்க முடிஞ்சது. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது மாதாஜி. மாதாஜி, அப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து சொன்னீங்களா மாதாஜி, முதல் படைப்பு வந்து சர்க்கம், அதுக்கு வந்து சொன்னீங்களா மாதாஜி? அந்த 5 ஒரு டைம் மாதாஜி. சர்க்கா விசர்க்கா அதெல்லாம் வந்து ஸ்தானம் போஜனம் உதய அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பாகவதத்துல என்னென்ன பேசப்படுறதுன்னு நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். முதல் படைப்பு, இரண்டாம் படைப்பு, அப்புறம் இரண்டாம் படைப்புக்கு வந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இரண்டாம் படைப்புக்கு வந்து ஆணவம் சொன்னீங்க மாதாஜி. முதல் படைப்புக்குங்க மாதாஜி, சர்க்கத்துக்கு மகத்தத்துவம். முதல் படைப்பு வந்து மகத்தத்துவம். ஓகே. ரெண்டாவது வந்து ஆணவம், பொய் அகங்காரம். மூன்றாவது புலன் உணர்வுகள். ஒவ்வொரு புலன்களுக்கும் இப்ப மூக்கு அப்படின்னா நுகர்வது, கண் அப்படின்னா தோற்றம், காது அப்படின்னா ஒலி, அந்த மாதிரி உணர்வுகள் கொடுக்கப்படுது. நான்காவது படைப்பு வந்து தொழில், அந்த தொழிலுக்குரிய திறமை, அதுக்குரிய அறிவு எல்லாம் கொடுக்கப்படுது. அஞ்சாவது படைப்புல இந்த தேவர்கள், கட்டுப்படுத்தும் தேவர்கள், அதுல மனம்தான் ஒட்டு மொத்தமா சாரமா விளங்குது. மனம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ இங்க அடுத்தது 7வது படைப்பு பார்க்க போறோம். அது வந்து அசையாத உயிரினங்கள். அது வந்து 6 வகைப்படும். பூக்கள் இல்லாத கனிமரங்கள், பழம் பழுக்கும் வரை மட்டுமுள்ள மரங்கள், செடிகள், கொடிகள், குழல் செடிகள், துணை வலுவற்ற கொடிகள், பூக்கள், கனிகளை உடைய மரங்கள் போன்றவை. இது 7வது படைப்பு. சப்தமோ முக்கிய சர்க்கஸ்து சட்விதஸ்துசாம் சச்சயஹ வனஸ்பதி ஔஷதி லதாத்விக் சாரா வீருதோ திருமாக அப்படின்னு சொல்லி இந்த 7வது படைப்பு. அப்புறம் 20வது பதத்துல உத்ஸ்ரோதசஸ்தம பிராய அந்த சபர்ணா விசேஷினஹ. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அசையாத அனைத்து செடிகளும் மரங்களும் தம் வாழ்வாதாரத்திற்கு மேல் நோக்கியே நிற்கின்றன. அவை பெரும்பாலும் உணர்ச்சியற்றவை, ஆயினும் அவற்றுக்கு வலி உணர்ச்சி உண்டு. அவை பல்வகை வண்ண வேறுபாடுகளுடையதாக காட்சியளிக்கின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ உயிரினங்கள்ல இந்த 7வது படைப்பு, இந்த 7வது படைப்புல இந்த மரங்கள், பல கனி வர்ற மரங்கள், பழம் வர்ற மரங்கள், இந்த மாதிரி மரங்கள், அதற்கும் உயிர் உண்டு. இத வந்து இந்தியன் சயின்டிஸ்ட் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. அதாவது தாவரங்களுக்கும் மரங்களுக்கும் உயிர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. யாருக்காவது அவர் பேர் தெரியுமா? சர் சி.வி. ராமன்களா? அப்ப மரங்களுக்கும் உயிரினங்களுக்கும் அதுக்கும் உயிர் இருக்கு, மரம் செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்குது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரு. வளர்றதுனால அதுக்கும் உயிர் இருக்குதுங்கிற மாதிரி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ செடிகள் கிட்ட இப்ப 2 செடி வச்சுட்டு நீங்க ஒரு செடி கிட்ட அன்பா பேசி அதே அளவு தண்ணி, அதே அளவு உரம் எல்லாம் போட்டீங்கன்னா ஒரு செடி நல்லா வளரும். நீங்க எந்த செடிகிட்ட அன்பா பேசுறீங்களோ டெய்லி, இன்னொரு செடிகிட்ட நீங்க வெறுப்பா பேசி அதுகிட்ட கோபமா நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த செடி அதே லெவல்ல இருக்கும். ஆனா அன்பா பேசுற செடி நல்லா வேகமா வளர்ந்துட்டு வரும்.
இது எல்லாமே அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அப்ப செடிகளுக்கும் உணர்வு இருக்கின்றது, உயிர் ஓ. இருக்கின்றது அப்படிங்கறத. ஓ. இத நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க வீட்ல. 2 செடி தொட்டியில வச்சு ஒரு செடிகிட்ட அன்பா பேசுங்க. ஏன்னா அந்த செடிகளுக்கும் உணர்வு இருக்கின்றது. ஹரே கிருஷ்ண மந்திரம் கூட சொல்லலாம் நீங்க. அவற்றுக்கு வலி உணர்ச்சி உண்டு. வலி உணர்ச்சி உண்டு. ஆனா அது வந்து எந்த நமக்கு நிலையில இருக்குதுன்னா, தெரியாது. கருப்பையால் மூடப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான நிலை. அதனோட ஆத்மா வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப கண்ணாடியில தூசு மறைக்கப்பட்டது இன்னொரு நிலை. நம்ம 3 நிலைகள்ல நம்ம ஆத்மா மறைக்கப்பட்டிருக்கு. கண்ணாடி தூசால் மறைக்கப்படுவது போலும், நெருப்பு புகையால் மறைக்கப்படுவது போலவும், இன்னொன்னு இந்த கருப்பையால் மறைக்கப்பட்டது. ஆனா இந்த கண்ணாடியில இருக்கிற தூசை வந்து நீங்க ஊதினாலோ இல்ல தொடச்சாலோ போயிரும். நெருப்ப கொஞ்சம் ஊதினா இன்னும் நல்லாவே எரிய ஆரம்பிச்சிரும். ஆனா கருப்பையில் மூடி இருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படாது. ஆமா. அந்த நிலைதான் இந்த தாவரங்களோட நிலை. ஓ. இது பகவத்கீதையில நாம பார்த்திருக்கோம். அடுத்தது ஸ்லோகம் 21. தஸ்ஸாம் அஷ்டம சர்க்க சோஷ்டாவிம்சஸ்விதோ மதஹ அவிதோ பூரி தமசோ கிராண ஞாஸ்ருதி அவேதினஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அசையாத அனைத்து செடிகளும் மரங்களும் தம் வாழ்வாதாரத்திற்கு மேல் நோக்கியே நிற்கின்றன. அவை பெரும்பாலும் உணர்ச்சியற்றவையே. ஆயினும் அவற்றிற்கு வலி உணர்ச்சி உண்டு. அவை பல்வகை வண்ண வேறுபாடுடையவளாக காட்சியளிக்கின்றன. அடுத்து படிக்கவா மாதாஜி? அதுதான் படிக்கணும். 8வது தான் படிக்கணும். 21 பொருளுரை படிங்க. சரி மாதாஜி. ஸ்லோகம் படிக்கிறீங்களா மாதாஜி? படிச்சுட்டாங்க. சரி. ஓகே. மொழிபெயர்ப்பு. 8வது படைப்பானது இழிந்த உயிர் பொருள்களாகும். அவை பல்வேறு வகைகளாகும். அவற்றின் எண்ணிக்கை 28 ஆகும். அவை அனைத்தும் அறிவில்லாதவை, அறியாமை மிக்க இயல்புடையன. அவை தமது தேவைகளை சுவாசத்தின் மூலம் உணர்ந்து அறிந்து கொள்கின்றன. ஆயினும் அவை மனதில் இருத்தி எதனையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. மொழிபெயர்ப்பு சுவாமி சுல்லா பிரபாதை கிஜி. வேதங்கள் மிகவும் கீழான விலங்குகளின் அடையாளங்களை பின்பற்றி பின்வருமாறு விளக்குகின்றன. அதேது ரேஷாம் பக்ஷுனாக அசனா பிபாசே ஏவாபி விஞ்ஞானம் நா விஞ்ஞானம் வதந்தி நா விஞ்ஞானம் பசியந்தி நா விதுக சுவஸ்தனம் நா லோகா விதி யத்வா பூரி தமசோ பகுருஷ ஹ்ரேன நைவ ஜானந்தி கிருத்தியம் பிரதி ஸ்வப்ரியம் வசத் வஸ்து ஏவ விந்தந்தி போஜனம் ஆதி அர்த்தம் கிருகணந்தி. இதன் பொருள், கீழ்நிலை விலங்குகளுக்கு பசி மற்றும் தாகத்திற்குண்டான அறிவு மட்டுமே உண்டு. அவற்றிற்கு பிற அறிவோ பார்வையோ கிடையாது. சம்பிரதாயத்தை சார்ந்தவையாக இல்லை என்பதை அவற்றின் நடத்தை வெளிப்படுத்தும். அறியாமை மிக்கன தமக்கு வேண்டியவற்றை மூக்கினால் முகர்ந்து அறிந்து கொள்ளும். இதன் மூலமே அவை தமக்கு வேண்டியவற்றையும் வேண்டாதவற்றையும் உணர்ந்து கொள்ளும். உண்ணுவதிலும் உறங்குவதிலும் மட்டுமே அவற்றின் கருத்து இருக்கும். ஆகையினால் கொடிய விலங்குகளான புலிகள் போன்றவற்றை கூட தொடர்ந்து உணவும் உறங்குவதற்கான இடமும் கொடுத்து வசப்படுத்தி விடலாம். ஆனால் இது போன்ற பாம்புகளை பழக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப உயிரினங்கள்ல பல வகைகள் உண்டு. இப்ப வந்து இது இழிந்த உயிரினங்கள். 8வது படைப்பு வந்து இந்த இழிந்த உயிரினங்கள், அதாவது முகர்வு அப்படின்னு சொல்லி அந்த மூக்கினால் முகர்ந்து அறிந்து கொள்ளும் திறமை மூலமே. இப்ப பாம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது மூக்கினால் நுகர்ந்து அதன் மூலமா அது போகும் அந்த பக்கம் எங்க உணவு கிடைக்கும் அப்படின்னு. அப்ப உண்ணுவதிலும் உறங்குவதிலும் மட்டுமே இதுக்கு கருத்து இருக்கும், வேற எதுவுமே அதுக்கு தெரியாது. ஏன்னா மனித பிறவி வந்து 6 அறிவு கொண்டது. நாம உண்ணுவது உறங்குவது அது மாதிரி கிடையாது. நாம வந்து அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் மனிதன் ஈடுபட வேண்டும். அதற்காகத்தான் 6 அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மத்த ஜீவராசிகளுக்கு வந்து கர்ம வினை கிடையாது. ஒரு புலி, சிங்கம், நரி அப்படின்னா அதை அடிச்சுதான் சாப்பிடும். அடிச்சு சாப்பிட்டீல அதனால பாவம், உனக்கு இவ்வளவு பாவம் வரும் அப்படின்னு சிங்கத்துக்கெல்லாம் யமராஜா கணக்கு எழுதிட்டு இருக்க மாட்டார். சித்திரகுப்தர் வந்து அது கணக்கு எழுத மாட்டார். அப்ப மனிதனுக்கு மட்டும்தான் அந்த பாவ கணக்கு, கர்மாவோட விளைவுகள் கிடைக்கும். மற்ற மிருகங்களுக்கு கிடையாது. இப்போ ஒரு நாய் வந்து ஓடி வந்து உங்களை கடிச்சது அப்படின்னா, அந்த நாய் கடிச்சதுனால அந்த பாவம் நாய்க்கு போகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா போன ஜென்மத்துல நீங்க ஏதோ அதை துன்புறுத்தி இருக்கிறீங்க, அதனோட தாக்கம் அது வந்து உங்களை கடிச்சிருக்கும்.
இல்லைன்னா வேற ஏதோ ஒரு வகையில அந்த கர்ம விளைவுகள்ங்கிறது ரொம்ப சிக்கலானது, அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப எந்த ஜீவராசியில உங்களுக்கு அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா அப்படின்னு ஆதி பௌதிக நிலையில வேறு வேறு விலங்கினங்களால உங்களுக்கு துன்பம் வரும். சில சமயம் பாம்பு கடிக்கும், சில சமயம் தேள் கடிக்கும், சில சமயம் கம்பளி பூச்சி மேல வந்து நம்ம மேல ஏறி நம்மளுக்கு அலர்ஜி வரும். இப்படி கொசு கடிக்கும், எறும்பு கடிக்கும், மாடு முட்டும், நாய் கடிக்கும். இப்படி எத்தனையோ ஜீவராசிகள்னால நம்மளுக்கு துன்பம் வருது. வைரஸ், பாக்டீரியா அப்படின்னு பல ஜீவராசிகள்னால நம்மளுக்கு துன்பம் வருது. ஆனா அதனால அந்த நம்மளை கடிக்கிறதுனால அந்த கடிக்கிறதுனாலயோ நம்மளை முட்டுறதுனாலயோ அந்த ஜீவராசிக்கு பாவம் வருமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் கர்ம பலன். அடுத்தது பதம் 22. கௌராஜோ மகிஷ கிருஷ்ண சுகரோ கவயோருருக த்விசபா பசவஸ்சேமே அவர் உஷ்ட சத்தம. மொழிபெயர்ப்பு. ஓ தூய்மையான விதுரரே, கீழ்நிலை விலங்குகளான பசு, வெள்ளாடு, எருமை, கிருஷ்ணமான், பன்றி, கவயமிருகம், மான், செம்மறியாடு மற்றும் ஒட்டகம் போன்றவற்றிற்கு பாதங்களில் 2 குளம்புகள் உண்டு. அப்ப பாதங்கள்ல குளம்பு இருக்கின்ற மிருகங்கள் படைக்கப்படுது. அடுத்தது பதம் 23. கரோ அஸ்வோ அஸ்வதரோ கௌர சரபசமாரி ததா ஏதே சைக சபாஷத்த ஸ்ருணு பஞ்சனகான் பசூன். மொழிபெயர்ப்பு. குதிரை. படிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. குதிரை, கோவேறு கழுதை, கழுதை வெண்ணிறமான், கௌரம், சரபம் என்னும் காட்டெருமை, காட்டுப்பசு இவை அனைத்தும் பாதங்களில் ஒரே ஒரு குளம்பு மட்டுமே உடையன. இப்பொழுது என்னிடமிருந்து கால்களில் 5 நகங்களை உடைய விலங்குகளை பற்றி அறிவாயாக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 84 லட்சம் உயிரினங்கள். அப்ப அந்த உயிரினங்கள்ல எப்படி ஒரு குளம்பு, 2 குளம்புடைய மிருகங்கள், அப்புறம் 5 நகங்களையுடைய விலங்குகள், எப்படியெல்லாம் பிரம்மா படைக்கிறாருன்னு பாருங்க. அடுத்து ஸ்லோகம் 24. ஸ்வாஸ்ருகாலோ விருகோ வியாக்ரோ மார்ஜார சசா சல்லகௌ சிம்ஹ கபீர் கஜ கூர்மோ கோதாச்ச மகராதாய. ஹரே கிருஷ்ணா. நீங்களே படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க, மொழிபெயர்ப்பு. நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. நாய், குள்ளநரி, புலி, ஓநாய், பூனை, முயல், ஜஷாரு, சிங்கம், குரங்கு, யானை, ஆமை, முதலை, கோஷாபம் போன்றவற்றிற்கு பாதங்களில் 5 நகங்கள் உண்டு. இவை பஞ்ச நகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப பஞ்ச நகங்கள், 5 நகங்கள் கொண்ட மிருகங்கள் படைக்கப்படுது. அடுத்தது 25வது ஸ்லோகம். கங்க கிருத்ர பஹஸ்யேன வாசபல்லூக வர்ஷிணஹ சம்சசாரச சக்ராஹோ காகோலு காதய ககாக. கொக்கு, கழுதை, நாரை, பருந்து, பாஷம், பல்லூகம், மயில், அன்னம், சாரசம், சக்கரவாகம், காக்கை, ஆந்தை போன்றவை பறவை இனங்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப ஊர்வன முடிஞ்சு அடுத்தது பரப்பன படைக்கப்படுது. ஸ்லோகம் 26. அர்வாக் ஸ்ரோதஸ்து நவம ஷத்தரே கவிதோ நிருணாம் ரஜோ அதிகா கர்ம பரா துஹே சூகமானினஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேங்க மாதாஜி. இன்னும் 2 ஸ்லோகம் அவங்க படிக்கட்டுங்க மாதாஜி. சின்னதா இருக்கு. மொழிபெயர்ப்பு. ஒரே இனமும் தாங்கள் உண்பனவற்றை கீழ்முகமாக செலுத்தி தமது வயிற்றில் வைத்துக் கொள்பவர்களுமான மனிதர்கள் 9வது சுழற்சியில் படைக்கப்படுகின்றனர். மனித இனம் ரஜோகுணத்தையே மிகவும் முக்கிய தன்மையாக கொண்டிருக்கிறது. துன்பமயமான வாழ்க்கைக்கு நடுவிலும் எல்லா வழியிலும் மிக்க மகிழ்ச்சியுடையோராக தம்மை கருதுபவர்கள் மனிதர்களேயாவர். பொருளுரை. விலங்குகளை காட்டிலும் ஆசை அதிகமுடையவர்கள் மனிதர்களேயாவர். அதனால்தான் மனிதர்களின் பாலுணர்வு வாழ்க்கை மிகவும் ஒழுங்கீனமாக இருக்கிறது. விலங்குகள்
புணர்வது ஒரு குறித்த காலத்தில் மட்டும்தான். மனிதர்களோ இச்செயல்களில் ஓர் ஒழுங்குமுறை என்பதே இல்லை. மனித இனமானது உலகியல் துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கான உயர்ந்த முன்னேறிய ஞானத்தை இயற்கையிலேயே பெற்றிருந்த போதிலும் அறியாமையினால் தனது உயர்ந்த அறிவானது உலக வசதிகளை வாழ்வில் அதிகம் பெறுவதற்கானது என்று கருதுகிறது. இதனால் அம்மனித இனத்தின் மிக உயர்ந்த அறிவாற்றல் விலங்குகளுக்கு இயல்பான உண்பது, உறங்குவது, தற்காத்துக் கொள்வது, புணர்வது போன்றவற்றில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஆன்மீக உணர்வுக்கு இடமின்றி போகிறது. பௌதீக வசதிகளை பெருக்குவதன் மூலம் மனிதன் தன்னை மேலும் அதிக துன்ப நிலைக்கு ஆளாக்கிக் கொள்கிறான். ஆனால் பௌதீக சக்தியின் மாயையினால் அவன் இத்துன்பங்களுக்கு இடையே இருந்த போதிலும் தான் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக கருதுகிறான். மனிதனின் இத்துன்ப வாழ்க்கையானது மிருகங்களினால் கூட அனுபவிக்கப்படும் இயற்கையான வசதிகளை உடைய வாழ்விலிருந்து வேறுபட்டதாக உள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ ஒரே இனம் தாங்கள் உண்பவற்றை கீழ்முகமாக செலுத்தி தமது வயிற்றில் வைத்துக் கொள்பவர்களுமான மனிதர்கள். இப்ப சாப்பிடுறது கீழே போகுது வயிற்றுக்கு. அது மனித இனம் மோஸ்ட்லி பார்த்தா சத்துவ ரஜோ தமோ குணத்துல ரஜோ குணத்தின் அடிப்படையில தான் செயல்படுறாங்க, தீவிரமாக செயல்படுவது. அப்ப நாம ஏன் இங்க வந்திருக்கோம் அந்த ஜட உலகத்திற்கு அப்படிங்கிறத பற்றிய அறிவின்றி அவன் உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்து கொள்ளுவது போல எப்படி விலங்குகள் ஈடுபட்டிருக்கோ. ஏன்னா விலங்குகளுக்கு அறிவு கிடையாது. விலங்குகளுக்கு நாம ஏன் இதை பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பசிச்சா அது போய் ஏதாவது கொண்டு சாப்பிடும், இல்லைன்னா புல்ல மேய்ந்து சாப்பிடும். அப்புறம் அது மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் பசிக்கிறப்ப எந்திரிக்கும், மறுபடியும் சாப்பிடும், புணர்வு கொள்ளும். இதுதான் மிருகங்களோட வாழ்க்கை. அப்ப மனிதனும் இதே மாதிரி செஞ்சானா மனிதனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா மனித இனம் உலக துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான முன்னேறிய ஞானத்தை இயற்கையிலாவே பெற்றிருக்கின்ற ஒரு அரிய இனம். சுதுர்லபம் மனுஷ ஜென்மம். அப்ப மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது ரொம்ப அரிதானது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனினும் அரிது கூன் குருடு செவிடி நீக்கி பிறத்தல் அரிது. அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் பெற்றல் அரிது. அப்படிப்பட்ட மனித இனமானது இப்ப எப்படி ஈடுபட்டிருக்கு? விலங்குகள் போலத்தான் ஈடுபட்டிருக்கு. உண்பது, உறங்குவது, ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங், ஸ்லீப்பிங், இதுலதான் ஈடுபட்டிருக்கு. அப்ப ஆன்மீக உணர்வுங்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க பௌதிக வசதிகளை பெருக்கிறதுக்காக பௌதிகத்துல ஆழ்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரு கழுதை எப்படி ஒரு கட்டு புல்லுக்காக வண்ணான் ஒரு கொம்புல ஒரு மூங்கில்ல கட்டி விட்டுருவான் அந்த முதுகு மேல. அப்ப ஒரு அடி தள்ளி இருக்கும். அந்த கழுதை நினைக்குமா இந்த புல்கட்டை சாப்பிடறதுக்கு நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா கிடைச்சிரும். அப்ப அத ஒரு அடி முன்னாடி போகும். அப்ப மறுபடியும் ஒரு அடி எடுத்து வைக்கும். இப்படியே அவன் குளத்துல துவைக்கிறதுக்காக அது வரைக்கும் கூட்டிட்டு போயிடுவான். ஆத்துக்கோ குளத்துக்கோ கூட்டிட்டு போயிடுவான். அங்க போய் அந்த புல்கட்டை அவனை எடுத்து அந்த கழுதைக்கு கொடுப்பான். அப்ப அந்த கழுதை நினைச்சுக்குமா, ஆஹா எனக்கு புல்கட்டு கிடைச்சிருச்சு, எவ்வளவு வெற்றி பாரு அப்படின்னு மறுபடியும் அதே மாதிரி நடந்துக்கும். மறுபடியும் எப்பப்பெல்லாம் அவன் பொதிய சுமக்க வச்சு மாளாத பொதி சுமக்கவே முடியாது. அது மாதிரிதான் மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, பொதி மூட்டையை சுமப்பது போல குடும்ப சுமை அப்படிங்கிற பாரத்தை சுமந்துகிட்டு தேவையே இல்லாம அந்த ஒரு கட்டு புள்ளைக்கா கழுதை எப்படி ரொம்ப கஷ்டப்படுதோ அது போல அவங்க தன்னோட வாழ்வின் ஆதாரங்களை எல்லாம் கிடைச்சா கூட அவங்க அதிகமான இன்பத்தை அனுபவிக்கின்ற பேராசையினால தேவையே இல்லாம சுமைகளை அவங்களே ஏத்திக்கிறாங்க. இப்ப எந்த குடும்பத்துல நம்மளுக்கு உணவு இல்லாம இருக்கு, உடை இல்லாம இருக்கு, இருப்பிடம் இல்லாம இருக்கு? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ எல்லாமே இருந்தும் கூட நாம சுகங்களை அனுபவிக்கணுங்கிற பேராசையினால நாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அடையறதுக்காக எப்படி ஒரு ஒட்டகமானது முள்ளை சாப்பிட்டுட்டு தன் நாக்கிலிருந்து வர்ற ரத்தத்தை சுவைக்க முற்படி மாதாஜி. மாதாஜி கட் ஆயிடுச்சா?
நெட்டு கட் ஆயிருக்கு. ஹரே கிருஷ்ணா, கேக்கலீங்களா? கேட்கல கேக்கலைங்க மாதாஜி. மாதாஜி. இப்பதான் மாதாஜி, கேக்குது. இப்ப கேக்குதுங்க. இப்பதான் கேக்குது. கரண்ட் போயிடுச்சு மாதாஜி, நெட் கட் ஆயிடுச்சு, வைஃபை போயிடுச்சு. ம். இப்ப ஓ. வந்துருச்சு. அப்போ ஒரு கழுதை எப்படி புல்கட்டுக்காக எப்படி காலம் ஃபுல்லா போயிட்டு இருக்கோ, ஒரு ஒட்டகம் எப்படி கள்ளிச்செடியை சாப்பிடுதோ, ஒரு நாய் எப்படி எலும்பு துண்டை சுவைத்து அது தன்னோட நாக்குல வர்ற ரத்தத்தையே சுவைக்கின்றதோ, அது போல மனிதன் நினைக்கிறான், நான் கஷ்டப்படுறேன் அதனால நான் அனுபவிக்கிறேன். அப்ப காலம் ஃபுல்லா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருந்தானா எப்படி ஆத்ம தத்துவத்தை அறிய முடியும்? அதுக்கு அவன் நேரம் ஒதுக்குறதே கிடையாது. முக்கியமான ஒன்ன விட்டுட்டு அவன் மத்ததெல்லாம் பண்றான் இல்லைங்களா? ஆமாங்க மாதாஜி. ஹரே பக்திங்கிற ஒண்ண கிருஷ்ணா. விட்டுட்டு எல்லாத்துலயுமே இருக்கிறோம். மாதாஜி, இப்போ சொல்லுங்க மாதாஜி. நீங்க சொல்றீங்கல்ல, ம். ஆன்மீக வீட்ல சுமைகள் வச்சுட்டு பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் மாதாஜி? புரியலைங்க. வீட்ல இல்லைங்க, நீங்க வீட்டோட சுமை அப்படின்னு சொல்றீங்கல்ல, குடும்ப சுமை. ஆமாங்க. அப்ப அதுக்கு நம்ம ம். என்ன பண்ணணும் மாதாஜி? அதான் ஆசை வந்து ஆசைகள் கம்மி பண்ணணும்ன்றீங்களா? குடும்பத்து மேல பற்று இல்லாம தானங்க மாதாஜி இருக்கு. இல்ல. அவங்க குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கும். ஆனாலும் இன்னமும் மறுபடியும் நம்ம இன்னும் துன்பத்தை இழுத்து போட்டுக்கிட்டே இல்ல, இருப்போம். இப்ப கழுதை பிரச்சனை வந்து இல்ல. புல்லுக்காக பண்ணது சாப்பிடுறாங்க, அது கழுதை சாப்பிடுதுன்றீங்களா? அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு சுமைகள் வந்து நம்மளுக்கு அது இது இருக்கணுப்போ, அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போதே நம்ம சாமியோட கிருஷ்ணனோட ஜெபம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்றீங்களா மாதாஜி? ஆமா, ஆமா, ஆசை ஆமா. இருக்கணும், அதுதான். பேராசை இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. அதே போல ஓகே. பாசம் இருக்கணும், பற்று இருக்கக்கூடாது. அது வந்து இருக்கக்கூடாது. ஓகே. டிஃபரன்ஷியேட் ஓகே. பண்ணி நாம புரிஞ்சு அதுபடி நாம பற்று இல்லாம ஒரு தாமரை இலை போல நீர்ல ஒட்டாது தாமரை இலையில. அது போல நீங்க உள்ளதா குடும்பத்துலதான் இருக்கீங்க. ஆனா அந்த குடும்பம் உங்களை விட்டு பிரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து அது தாங்கக்கூடிய சக்தி. நான் எதுவுமே இருக்கணும். நிலையற்றது. நிலையற்றது. இல்லையா? பகவான் தான் நிலையானவர் அப்படிங்கிற மனோ அந்த பாவம் எடுத்துட்டு வரணும். மனோசக்தி. ஆமா, அந்த மனோபாவத்தை நீங்க உணரணும். அதுதான் உண்மை. நாமெல்லாம் ட்ரெயின்ல வந்த பயணிகள். ஒவ்வொரு ஸ்டேஷன்ல நாம இறங்க போறோம். ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த குடும்பம் தான் எனக்கு உயிர், இந்த குடும்பம் தான் அனைத்தும். இப்ப இந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் போனாக்கா அவர் அந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டாரு. அவர் கூடவே சேர்ந்து நான் போக முடியாது. அதுக்காக நான் அழுதுட்டு துன்புறக்கூடாது. என்னுடைய குறிக்கோள் என்ன? மீண்டும் கோலோக பிருந்தாவனத்தை பகவானை அடையணும், பேக் டு காடட். அதுல உறுதியா இருக்கணும். புரியுதுங்களா? புரியுது மாதாஜி. அப்போ குடும்பத்துல இருக்கணும். இல்ல அதுக்காக நான் சந்நியாசம் போகணும், எல்லாம் காவி கட்டிட்டுன்னு சொல்ல ஸ்ரீல பிரபுபாதர் சொல்ல வரல. அப்ப எப்படி இருக்கணும், அந்த கலை ஆன்மீகத்துல எப்படி நம்ம முன்னேறணுங்கிற கலையே அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹவு டு நம்ம இப்போ ரவிசங்கர்ஜி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹவு டு லிவ், ஆர்ட் ஆஃப் லிவிங், எப்படி வாழ்வது அப்படிங்கிற கலையை சொல்றாங்க. ஆனா இந்த உடல் அழிய போறது, அது எப்படி வாழ முடியும்? வாழ முடியாது. ஆனா ஹவு டு டை அப்படிங்கறத, ஆர்ட் ஆஃப் டையிங், எப்படி மரணம் நம்ம உடலை விடுவது அப்படிங்கிற கலையை நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. எது முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி வாழ்வது முக்கியமா, எப்படி மரணம் அடைவதுங்க முக்கியமா? எது முக்கியம் உங்களுக்கு எல்லாம்? ரெண்டுமே முக்கியம் மாதாஜி. மாதாஜி ரெண்டுமே நாம வந்து எப்படி இருந்தாலும் வாழதான் போறோம் இல்லையா? ஆனா எப்படியாவது வாழ போறோம். ஆனா அந்த வாழ்றது நம்ம போறது வந்து சாமியோட இதுக்கு போய் சேரணும், அவ்வளவுதான். ரெண்டுமே முக்கியம். அதுல முக்கியமா மரணங்கிற பரீட்சை தான் நம்மளுக்கு கடைசி இறுதி பரீட்சை, ஃபைனல் எக்ஸாம். ஆமா. மாதாஜி, விஷ்ணுவுக்கு அர்ப்பணமாக செய்யப்படுற செயல்கள் மட்டும்தான் செய்யணும். மற்ற செயல்கள் செய்யும் போது நம்ம இந்த உலகத்தோட மீண்டும் பந்தப்படுவோம் மாதாஜி. அதுதான் நம்ம எந்த கர்மாக்களை செய்யும் பொழுதும் அது மறுபடியும் இந்த லோகத்தோட நம்மளுக்கு ஒரு பந்தம், நல்லதே செஞ்சாலும் அதுல ஒரு புண்ணியம் வந்து அது ஒரு பந்தம் வந்துரும் மாதாஜி. அதே நீங்க பகவானுக்கு அர்ப்பணமாக்கி அவருக்காக சேவை செய்யும் பொழுது நம்ம மாதாஜி சொன்ன அந்த நிலையை அடையும் மாதாஜி.
அது மூணாவது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கர்மயோகத்துல தான் வரும். எல்லாமே எல்லாமே அவருடைய சொத்து. ஆமா ஆமா. மாதாஜி யக்ஞ- மாதாஜி ஆ. மாதாஜி கிருஷ்ணா. ரெண்டுமே முக்கியம் தானே மாதாஜி? எப்படி வாழணும், எப்படி ஆமாங்க. மரணம் அடிக்கணும், ஆமாங்க, ரெண்டுமே இது முக்கியம் ரெண்டுமே தான். அப்ப முக்கியம் தான். கடவுளோட சிந்தனையில வாழணும், கடவுளோட சிந்தனையிலேயே இறக்கணும். ஓகே, அடுத்த ஸ்லோகா படிங்க மாதாஜி, நான் வந்துடுறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 27 தானே மாதாஜி? அடுத்த ஸ்லோகா ஆமா. படிங்க. ஆமாங்க. ஹரே கிருஷ்ணா. வைக்ருதாஸ்திரய ஏவைதே தேவ சர்க்கஸ் சத்தம வைகாரிகஸ்துய प्रोक्त கௌமாரஸ்துப தூபயாத்மக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு நான் படிக்கட்டாங்க ஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு சபக்தி சுமிசில பிரபாத புத்தேவிக்கு ஜெய். ஓ சிறந்த விதுரரே, இறுதியான இம்மூன்று படைப்புகளும் தேவர்களின் படைப்பும் 10வது படைப்பு வைக்ருத படைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை முன்னர் குறிப்பிடப்பட்டிருக்கும் பிராகிருத இயற்கை படைப்புகளிலிருந்து வேறுபட்டவை ஆகும். குமாரர்களின் தோற்றம் இவ்விரண்டிலுமே உண்டு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. விளக்கும் மாதாஜி வந்துன்னு சொல்லணும் மாதாஜி, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்ல இருக்கு. அடுத்த ஸ்லோகம் வேணா படிச்சு வைக்கலாமா மாதாஜி? படிங்க மாதாஜி. பதம் 28 to 29 மாதாஜி. தேவ சர்க்க சாஸ்டோ விதோ விபுதா பிதரோ அசூராக கந்தர்வாப்சரச சித்தா யக்ஷ ரஷாம்ஷி ஷாரணாக பூத பிரேதே பிசாசாஸ் இச் வித்யாத்ரா கிண்ணராதயாக தசைதே விதுராக்கியதா ஷர்காஸ் தே விக்ஷ்வ இஸ்ருக் கிருத்தாக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தேவர்களின் படைப்பானது 8 வகைப்படும். அவை: 1. தேவர்கள், பித்ருக்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள் மற்றும் அப்சரஸ்கள் அல்லது தேவதைகள், யக்ஷர்கள் மற்றும் ராட்சசர்கள், சித்தர்கள், சாரணர்கள் மற்றும் வித்யாதரர்கள், பூதங்கள், பிரேதாக்கள் மற்றும் பிசாசுகள், கிண்ணறர்கள் என்னும் மனித சக்திக்கு மேற்பட்டவர்களும் வானத்து இசைக்கலைஞர்கள் போன்றவர்கள் ஆவர். இவர்கள் அனைவருமே பிரபஞ்சத்தில் படைத்த பிரம்மதேவரால் படைக்கப்பட்டவர்களே. பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தில் சித்தலோகத்தைச் சேர்ந்த சித்தர்கள் வாகனங்கள் ஏதுமின்றி வான்வெளியில் பறந்து செல்லும் ஆற்றல் பெற்றவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் விரும்பினால் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்திற்கு எந்தவித சிரமமின்றி செல்வர். ஆகையினால் வானுலகத்தைச் சேர்ந்தவர்கள் மண்ணுலக வாசிகளை காட்டிலும் கலை, கலாச்சாரம், விஞ்ஞானம் போன்றவற்றில் மனிதர்களை காட்டிலும் மிகுந்த அறிவுடையோர் ஆதலினால் மேம்பட்டு விளங்குகின்றனர். துர்தேவதைகளும் பிசாசுகளும் இங்கே தேவர்களுடன் சேர்த்து கூறப்பட்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் மனித சக்திக்கு மீறிய அசாதாரண செயல்களை செய்யக்கூடியவர்கள் என்பதினாலேயாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 8 வகையான படைப்பு தேவர்களின் படைப்பானது 8. அதாவது தேவர்கள் 29, 28, 29 படிக்கணும் சொல்லணும் மாதாஜி. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் மாதாஜி. 27 விளக்கம் சொல்லல. 27, 28 27 3 படைப்புகளும் தேவர்களின் படைப்பும் 10வது படைப்பு வைகுருத படைப்புகள் என்று அழைக்கப்படுது. வைகுருத படைப்பு அப்படின்னா பிரம்மாவோட படைப்பு. வைகுருத படைப்பு அப்படின்னா, பிராகிருத அப்படின்னா பகவானோட படைப்பு. பிராகிருத, வைகுருத. பிராகிருத அப்படின்னா பகவானுடைய படைப்பு, வைகுருத அப்படின்னா பிரம்மாவோட படைப்பு. அப்ப இயற்கை படைப்புகளிலிருந்து வைகுருத படைப்பு வித்தியாசமானது. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. குமாரர்களின் தோற்றம் இவ்விரண்டிலுமே உண்டு. பகவானுடைய படைப்புல குமாரர்கள் அப்படின்னா 4 முனிவர்கள் வருவாங்க இல்லையா, குமாரர்கள். அவங்க குட்டி பசங்களாட்டு இருப்பாங்க அவங்க பார்க்க. ஆமாங்க.
சனாதனர், சனத்குமாரர், சனந்தர், ஜனகர். அடுத்தது தேவர்களோட படைப்பு வந்து பித்ருக்கள், அசுரர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் அப்சரஸ்கள், யஷர்கள் அல்லது ராட்சசர்கள், சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள், பூதங்கள், பிரேதாத்மாக்கள், பிசாசுக்கள், கிண்ணறர்கள் மற்றும் மனித சக்திக்கு மேம்பட்டவர்களும் வானத்து இசைக்கலைஞர்கள் போன்றவர்கள் ஆவர். இப்ப எத்தனை படைப்பு பாருங்க. நாம பொதுவா தேவர்கள்னு சொல்லிடுவோம். தேவர்கள்லயே வந்து சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க. எப்படி நம்மள வந்து மனித இனத்திலேயே 4 லட்சம் இனங்கள் இருக்கிறோம், அது மாதிரி தேவர்கள்ல பல இனங்கள் இருக்கிறாங்க. அப்ப கிண்ணர்கள் அப்படிங்கிறவங்க எப்பவுமே இசைக்கலைஞர்கள். இவங்க எல்லாருமே நம்ம சக்திக்கு, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அதிக சக்தி பெற்றவர்கள். அடுத்தது 30வது பதம். அத பரம் பிரவஷ்யாமி வம்சான் மன்வந்தராணி ச ஏவம் ரஜ ப்ளூத ஷஷ்டா கல்பாதிஷ்வ ஆத்மபூர்ஹரிஹி ஸ்ருஜாமி அமோக சங்கல்ப ஆத்மாவாத்மானம் ஆத்மனா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிச்சிருங்க. இப்பொழுது நான் மனுக்களின் பரம்பரையினரை பற்றி விளக்கப் போகிறேன். படைப்பவரும் முழுமுதற் கடவுளது ரஜோகுணத்தின் அவதாரமாக வந்தவருமான பிரம்மதேவர் பகவானின் சக்தியின் துணையினால் பிரபஞ்ச செயல்களை ஒவ்வொரு கல்பத்திலும் மிகுந்த விருப்பத்துடன் படைக்கின்றார். பொருளுரை: பிரபஞ்ச தோற்றமானது முழுமுதற் கடவுளின் பல்வேறு சக்திகளின் ஒரு விரிவாகும். படைப்பவர், படைக்கப்பட்டவை இரண்டுமே பரமசக்தியிலிருந்து பிறந்தவையே ஆகும். இதுவே ஸ்ரீமத் பாகவத்தில் ஆரம்பத்தில் ஜன்மாதி அஸ்ய யதக என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் படைப்பின் பிரிவுகள் என்னும் தலைப்பை கொண்ட 10ஆம் அத்தியாயத்திற்கான 10 வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப படைப்பின் பிரிவுகள் இப்ப நம்ம பார்த்தோம். அப்ப இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா பரம சத்தியத்திடம் இருந்து. அதனாலதான் நம்ம ஆரம்பத்திலேயே ஜென்மாதி அஸ்யத அப்படின்னு பாக்குறோம். ஜென்மாதி அஸ்யத அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல், இது எல்லாமே பகவான் இருந்துதான் வருது. சர்வ காரணம் அப்படிங்கறத நாம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது அத்தியாயம் 11, அணுவிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம். கொஞ்சம் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும் மாதாஜி. அப்படின்னா என்ன மாதாஜி? அதுக்கு மீனிங் என்ன? காலக்கணிதம் அப்படின்னா எதுக்கு மீனிங் கேக்குறீங்க மாதாஜி? அதான் அந்த இதுக்கு தலைப்புக்கு. அணுவிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம். எப்படி வந்து அணுவிலிருந்து பெரிய உருவம் வரைக்கும். இப்ப போன இதுல எல்லாம் பார்த்தோம்னா டைனோசர் எல்லாம் இருந்திருக்கு இல்லைங்களா? அணு அப்படின்னா லென்ஸ் வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியும். சின்ன புள்ளி மாதிரி தெரியும். பெரிய பெரிய லென்ஸ் எல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப வைரஸ், பாக்டீரியா நம்ம உடம்புல இருக்குதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அந்த காலக்கணிதம் அப்படின்னா அந்த கணக்கு எப்ப உற்பத்தி பண்ணாங்க, அந்த காலக்கணிதம். அப்ப இப்போ இயற்கை பகவான் வந்து முதல் படைப்பை படைச்சிட்டாரு, இந்த பூமி அதெல்லாம். 2வது படைப்பை பிரம்மா கொடுக்குறாரு. அப்ப எதுக்கப்புறம் எதை கொடுத்தாரு அப்படின்னு நமக்கு வரிசையா பார்த்துட்டு வரோம் கிரம முறைப்படி. அதுதான் இந்த காலக்கணிதம். முதல் ஸ்லோகம். மைத்ரேய உவாச்ச சரம சத்விசேஷானாம் அநேகோ அசம்யுத சதா சதா பரமாணுச விஜ்ஞேயோ நிருணாமைக்கிய பரமோ பிரமோயதஹ. மொழிபெயர்ப்பு. உலகப் பொருள்களின் இறுதிக்கூறு பிரிக்க முடியாதது என்பதோடு ஓர் உடலினுள் அது ஒரு உருவாகவும் இல்லை. இதுவே அணு என்று அழைக்கப்படுகிறது. அது உருவாவதும் இல்லை, இதுவே அணு என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து வடிவங்களும் அழிக்கப்பட்ட பிறகும் அது எப்பொழுதும் கண்களுக்கு புலனாகாத தனித்தன்மையுடையதாக இருக்கிறது. இவ்வணுக்களின் கூட்டினாலேயே இப்பூத உடல் ஆனது. ஆயினும் இது சாதாரண மனிதனால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பொருளுரை: அணுவை பற்றிய ஸ்ரீமத் பாகவதத்தின் விளக்கமும் அணுவியக்க கோட்பாட்டின் இன்றைய அறிவியலும் ஒன்றாகவே இருக்கின்றன.
கனாதரரின் பரமாணுவாதத்தில் இது மேலும் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. நவீன விஞ்ஞானமும் அணுவே இறுதியில் பிளக்க முடியாத கூறாக இருக்கிறது என்றும் அதனாலேயே உலகம் கட்டுப்பட்டிருக்கிறது என்றும் ஏற்றுக்கொள்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் அணுவிய கோட்பாடு உள்ளிட்ட அறிவின் அனைத்து கூறுகளையும் தன்னுள் கொண்ட ஓர் மாபெரும் காவியமாகும். அணுவானது என்றும் அழியாத காலத்தின் ஒரு அதிநுட்பமான அமைப்பாகும். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப பிரிக்க முடியாத ஒரு துகள் அப்படின்னா அது அணுக்கூறு. இப்ப நீங்க காற்றுல ஒரு ஜன்னல் பக்கம் நீங்க ஒரு தொடப்பம் எடுத்து கூட்டுறீங்கன்னு வைங்க. அப்ப கீழே இருக்கிறத விட மேல அந்த ஜன்னல்ல வர்ற ஒரு ஒளி கதிர்கள் சூரிய கதிர் மூலமா நீங்க பார்க்க முடியும். லேசா பறக்கும். தூசு பறக்கும். ரொம்ப தூசு. நம்ம என்னதான் கூட்டினாலும் அது பறந்துட்டே இருக்கும். சோ அவ்வளவு அணுக்கள் இந்த உலகத்துல எல்லா பக்கம் இருக்கு. அணுவிலும் அணுன்னு சொல்றீங்களா? அவ்வளவு நுண்ணிய சிறு துகள்கள். அதனோட சேர்க்கதான் இந்த ஜட உலகம். அதனாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அணு அப்படிங்கிறது பிரிக்க முடியாத கூறு. இப்ப நீங்க எல்லாத்தையும் பிரிக்கலாம். உடம்ப போட்டு துண்டு துண்டா பிரிக்கலாம், கல்ல துண்டு துண்டா பிரிக்கலாம். ஆனா அணுவுலையும் அணுங்கிற ஒரு சின்ன துகளை நீங்க பிரிக்கவே முடியாது. அது அதிநுட்பமானது. இதுதான் காலத்தின் அணுவானது என்றும் அழியாத காலத்தின் ஒரு அதிநுட்ப அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா. இன்னும் நாம பாகவதத்தை மேலும் இந்த அமிர்தத்தை நாம திங்கட்கிழமை பருகலாம். ஹரே கிருஷ்ணா. இதோட